ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 30 இம்பார்ட்டன்ட் டிஎன்டேட் இங்கிலீஷ்க்கு வர மாதிரி இருக்கிற ஒரு 30 இம்பார்ட்டன்ட் கிராமர் மற்ற புக் எக்ஸசைஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு டெஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு இங்கிலீஷில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், she made him the team leader. இது சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஸ்டின். இது வந்து எந்த சென்டென்ஸில் இருக்குன்னு பாருங்கள். அந்த பேட்டர்ன் என்னன்னு பாருங்கள். she made him the team leader. she made him வந்திருக்கு. அப்புறம் the team leaderன்னு வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது எஸ்வி பி தான் ஆன்சர். எஸ்பிஓசி. இது வந்து ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்டாக வருது. காம்ப்ளிமெண்ட் சிங்கிறது காம்ப்ளிமெண்ட். கம்ப்ளீட்ஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அதுதான் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் கொடுக்குது. ஷி மேட் ஹிம் த டீம் லீடர். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அப்ரிவேஷன் ஏடிஎம். அப்ரிவேஷன்ஸ்லாம் நிறையா எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் அப்ரிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்ரிவேஷன் ஏடிஎம். ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தான் ஏடிஎம். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டட் வேர்டு கொடுத்துருக்காங்க. மோட்டலுக்கு பிளெண்டட் வேர்டு எப்படி இருக்கும்? மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல். மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் தான் மோட்டல். இது வந்து 2 வேர்ட்ஸ் கொடுக்கும். அதுலேருந்து பிளெண்ட் பண்ணி ஒரு புது வேர்டு உருவாகியிருக்கும். அதுதான் பிளெண்டட் வேர்ட்ஸ். இது 8th ஸ்டாண்டர்டில் நிறையா கொடுத்துருக்காங்க பிளெண்டட் வேர்ட்ஸ். அடுத்தது பார்க்கும்போது 4th கொஸ்டின் வந்து ப்ரொனவுன் டைப்பு. இது வந்து எந்த டைப் ப்ரொனவுன் சொல்லுங்கள். எவரிபடி தான் இந்த ப்ரொனவுன். எவரிபடி என்ஜாய்டு தி ஷோ. இது வந்து எவரிபடிங்கிறது எந்த டைப் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவாக, இன்டெஃபினட்டாக, ரிலேட்டிவாக, ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கும்போது எவரிபடிங்கிறது இன்டெஃபினட் ப்ரொனவுன். எவரிபடி டஸ் நாட் ரெஃபர் டு எ ஸ்பெசிஃபிக் பர்சன். அதனால் எவரிபடிங்கிறது இன்டெஃபினட் ப்ரொனவுன் டைப்பு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ரேசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். இன் த மார்னிங் வி வென்ட் டு தி பார்க். இதில் வந்து இந்த மார்னிங் தான் ஃப்ரேஸு. அது வந்து எந்த வகையான டைப் ஃப்ரேஸ்னு சொல்லுங்கள். இந்த மார்னிங் ஃப்ரேஸில் இந்த மார்னிங் இது எந்த டைப் ஃப்ரேஸ்? இந்த மார்னிங் வி வென்ட் டு தி பார்க். அட்வர்பு ஃப்ரேஸா, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா, நவுன் ஃப்ரேஸா, வர்பு ஃப்ரேஸா? இந்த மார்னிங் பார்க்கும்போது அட்வர்பியல் ஃப்ரேஸ். இந்த மார்னிங் மாடிஃபைஸ் வர்பு வெண்ட்டை வந்து எங்கே போயிட்டாங்க, எப்போ போனாங்கன்னா இந்த மார்னிங். அதனால் இது அட்வர்பியல் ஃப்ரேஸ் தான். இந்த மார்னிங்கிறது அட்வர்பியல் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம். இது வந்து எந்த ரைம் ஸ்கீமில் வருது? இந்த பேட்டர்ன் வந்து ரைம் ஸ்கீம்னா அந்த லாஸ்ட் வேர்டு நான் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் சேர்ந்த மாதிரி வர்றது தான் ரைம் ஸ்கீம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த பொயத்தில் சைல்டு, கெயினு, மைல்டு, ரிமைன்னு வருது. சைல்டு, மைல்டு ஒரே மாதிரி வருது. கெயின், ரிமைன் ஒரே மாதிரி வருது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏ, அப்புறம் நெக்ஸ்ட்டு பி போட்டால் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஏ போடணும், அதுக்கப்புறம் பி போடணும். இது மாதிரி இது வரைக்கும் ரைம் ஸ்கீம் பார்க்கறதுனால தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஏ போட்டால் நெக்ஸ்ட்டு வந்து பி வருது. கெயின்ங்கிறது வேறு மாதிரி வருது, வேறு சவுண்டு ஸ்பெல் பண்ணுதா. அதனால் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து மைல்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரிமைன். சைல்டுக்கும் மைல்டுக்கும் ஏஏ, அப்புறம் கெயினுக்கு ரிமைனுக்கு பிபி. அதனால் இதோட ரைம் ஸ்கீம் ஏபி. ஃபஸ்ட்டு இதுதான் ஆன்சர். ஏபி. அந்த ரைம் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கலெக்டிவ் நவுனு. ஏ டேஷ் ஆஃப் கவுஸ். கவுஸுக்கு வந்து இது என்ன கலெக்டிவ் நவுன் வரும்? ஃப்ளீட்டா, ஹர்டா, பேக்கா, டீமான்னு பார்க்கும்போது கவுஸ் வந்து ஹெர்ட் ஆஃப் கவுஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விச் ஒன் இஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ்னு பார்க்குறாங்க. த பிளேன் ஃப்ளீவ் above தி பில்டிங். ஐ வாக் பை ஃபுட். ஐ வாக் ஆன் ஃபுட்டு. ஐ ஹாவ் 2 daughter-in-laws. இது வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்டில் வர்றது. இது ஒரு கொஸ்டின் பார்த்தா நிறையா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை இன்க்ளூட் பண்ணுது. த பிளேன் ஃப்ளீவ் அபோவ் த பில்டிங் வருது. இது வந்து ராங்கான ஆன்சர்.
இது வந்து above the building வராது, over the building வரும். பிளேனுங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால அது வந்து above மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ வாக் பை ஃபுட்னு வந்திருக்கு, பை ஃபுட்னு வராது, பை ஃபுட் வந்திருக்கு. அப்புறம் பை ஃபுட் வராது, ஐ வாக் ஆன் ஃபுட் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐ ஹாவ் 2 டாட்டர் இன்லாஸ்ன்னு வருது. இது மாதிரி டாட்டர் இன்லா ஹைஃபன் போட்டு இதுக்கு வந்து ஃப்ளூரலாக மாற்றும் போது அந்த முன்னாடியே டாட்டர்ஸ் அதுலேயே எஸ் சேர்ந்து வரும், கடைசியாக எஸ் சேராது. இது வந்து சிங்குலர் ஃப்ளூரல்லே முக்கியமான பாயிண்ட். இந்த ஹைஃபன் போட்டு ஏதாச்சும் வந்ததுன்னா அதில் வந்து எஸ் சேர்த்து போடும்போது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எஸ் சேர்க்காதீங்க, முன்னாடி எஸ் சேர்த்து போட்டுருங்க. இது வந்து ஐ வாக் பை ஃபுட்னு வந்திருக்கு, அதுவும் ராங் தான். பை வெஹிக்கல் தான், வெஹிக்கல் ஏதாச்சும் பை ட்ரெயின் அது மாதிரி போனால் தான் வரும். இது வந்து வாக்கு பாடியில் ஒரு பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் தான் வரும், ஆன் ஃபுட். ஐ வாக் ஆன் ஃபுட் தான் கரெக்ட் சென்டென்ஸ். இதில் விச் ஒன் இஸ் கரெக்ட்னா ஐ வாக் ஆன் ஃபுட். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பொயட்டிக் டிவைஸ். இதில் வந்து த ஃபேர் ப்ரீஸ் பிலீவ் த ஒயில் ஃபோம் ஃப்ளீவ், ப்ரீஸ் ஃப்ளீவ் ஃபோம் ஃப்ளீவ். இது வந்து அலிட்டேஷனா, அசனன்ஸா, பர்சானிஃபிகேஷனா, அனமோஃபோட்டியாவான்னு பார்க்கும்போது ப்ரீஸ் ஃப்ளீவ் ஃபோம் ஃப்ளீவ்னு வந்திருக்கு. இதில் வந்து சேம் இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ரெப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் பிலீவுக்கு ப்ரீஸ்க்கு ப்ரீஸ் பிலீவ் வந்திருக்கு, ஃபோமு ஃப்ளீம் வந்திருக்கு. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பி ஒரே மாதிரி இருக்குது, அப்புறம் எஃப்எஃப்னு வந்திருக்கு. அதனால் இது வந்து அலிட்ரேஷன் வந்து சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், ரெப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதனால் இது அலிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். லைஃப் இஸ் எ ஜேர்னி, லைஃப் இஸ் எ ஜேர்னி. இது முன்னாடியே பார்த்துருப்போம். லைஃப் இஸ் எ ஜேர்னிங்கிறது சிமிலியா, மெட்டாஃபோரா, அயனியா, ஹைப்பர்போலா. சிமிலினா லைக்கஸ் வந்திருக்கணும், மெட்டாஃபோர் அயனி, ஹைப்பர்போல். இது மெட்டாஃபோர். கம்பேர்ஸ் லைஃப் டு எ ஜேர்னி வித்தவுட் லைக் ஆர் அஸ். கம்பேர் பண்ணி டைரக்ட் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க, லைக் ஆர் அஸ்லாம் யூஸ் பண்ணாமல் லைஃபை ஜேர்னிக்கோட வாழ்க்கையோட. அது நீ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எரர் செக்கு. ஹீ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ்னு வந்திருக்கு, ஹீ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ். ஹீ வந்தால் டோன்ட் வருமா, இல்லை இதில் வந்து என்ன ஒரு எரர் கொடுத்துருக்காங்க, எந்த ஹீயா டோன்ட்டா லைக் ஆப்பிள்ஸ். இதில் வந்து என்ன எரர் வந்திருக்குன்னா டோன்ட்டு தான் வந்திருக்கு. இது வந்து டோன்ட் வராது, டஸ் நாட் தான் வரும். ஹீ ஷீ வந்தால் டஸ் நாட் தான் வரும். தேர்ட் பர்சன் வந்தால் எஸ் சேர்த்து தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்டிக்கல். ஷீ இஸ் டேஷ் ஹானஸ்ட். ஹானஸ்ட்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது ஹானஸ்ட்னா ஆர்டிக்கல் நிறைய வாட்டி பார்த்தாச்சு, அண்ட் தான் பிஃபோர் வவல் சவுண்டு. அடுத்தது ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ். இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் எது ப்ரிப்போசிஷனல் ப்ரேசஸ்னால் ஹீ ரன் அக்ராஸ் தி ரோடு, ஹீ ரன் அக்ராஸ் தி ரோட். இதில் வந்து எது ப்ரிப்போசிஷனல் ப்ரேஸ், அக்ராஸ் தி ரோடு தான் ப்ரிப்போசிஷனல் ப்ரேஸு. ப்ரிப்போசிஷன் பார்க்கும்போது அக்ராஸ் வரும், ஃப்ரேஸ் கூட சேரா அக்ராஸ் தி ரோடு தான் ப்ரிப்போசிஷனல் ப்ரேஸ். இஃப் கிளாஸ் பார்க்கும்போது இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம், வி வில் ஸ்டே ஹோம். இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே ஹோம்னு வந்திருக்கு. இது வந்து எந்த டைப், டைப் 1 0 1 2 3, இது எந்த டைப்? இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே ஹோம். இது வந்து டைப் 1. இது வந்து ரியல் கண்டிஷ்னல் ஃபார் பாசிபிள் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துன்னா அது டைப் 1. இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சும்மா சாதாரணமாக கேட்பாங்க, ரியல் கண்டிஷ்னல் இந்த பாசிபிள் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், இது வந்து எந்த கண்டிஷன் கேட்பாங்க, டைப் 1. திஸ் இஸ் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. திஸ் இஸ் தி வந்திருக்கு, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்திருக்கு. அதனால் எந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும்போது தி மோஸ்ட்னு வந்தாலே அது சூப்பர்லேட்டிவ், ஹையஸ்ட் டிகிரி. மோஸ்ட் ஷோஸ் ஹையஸ்ட் டிகிரி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன். த டீச்சர் பிரைஸ்டு த ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ். த டீச்சர், த ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கும்போது ப்ரைஸ்டு மட்டும் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு ஃப்ளூரலில் வந்திருக்கு. அதனால் என்ன எப்படி மாறும்னு செக் பண்ணிக்கோங்க.
the students were praised by the teacher. இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஒரு ஃப்ளூரல், அதனால் இங்கே வந்து வாஸில் வேர் ப்ரைஸ்டு பை த டீச்சர்னு மாறி இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்லேருந்து மாறும்போது என்னென்ன கண்டிஷனெல்லாம் மாறும், எப்படி மாறும்னு நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு, அதனால் பாஸ்ட் டென்ஸில் மாறி இருக்கு. கொஸ்டின் டேக். நெக்ஸ்ட் வந்து யூ லைக் காஃபின்னு வந்திருக்கு. இது வந்து சாதாரண கொஸ்டின் டேக் தான், எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. லைக் வந்திருக்கு, லைக் வந்தாலே அது வந்து டூ ப்ளஸ் லைக்னு மாறும், அதனால் யூ வந்திருக்கனால டோன்ட் யூ. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ். இது இன்னொரு வாய்ஸ் தான். த கேக் வாஸ் பேக்டு பை மேரி. இது பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். மேரி பேக்டு த கேக். மேரி பேக்டு த கேக், ஏதான் ஆன்சர். determinersல I have dash friends in the city. I have dash friends in the city, a and some any. இதில் வந்து எந்த determiner வரும்? some. I have some friends in the city. Some friends in the city. Next பார்க்கும்போது conjunction. Connectors conjunction. He is rich dash he is not happy. He is rich and but so because but he is not happy. பார்க்கும்போது தெரியுது அது வந்து என்ன கனெக்டர் வரும், பட் கான்ட்ராஸ்டாக வருதுல, அதனால். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஏக்கு 1 கொடுத்துருக்காங்க, பிக்கு 2 கொடுத்துருக்காங்க, சிக்கு 3 கொடுத்துருக்காங்க. கோடு ஃபார் கேட்டை வந்து எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சும்மா அல்ஃபபேட்டிக்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. வந்து சீனா தேர்டு வரும், ஏன்னா ஒன்று, டி வந்து 20th அல்ஃபபேட், அதனால் C1 20 தான் ஆன்சர். இதுமாரி வந்து அல்ஃபபேட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் புக்கில் இருக்குது, அதையும் பார்த்துங்க. ஸ்டெப் டு சக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அதில் இருக்கும், அதுமாரி அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்கும்போது லண்டன் இஸ் ஏ பியூட்டிஃபுல் சிட்டி. இது வந்து லண்டனுங்கிறது எந்த டைப்? ப்ராப்பர் நவுனா, காமன் நவுனா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா, கலெக்டிவ் நவுனா? லண்டன் அது ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக் பிளேஸ் நேம் சொல்லும்போது அது ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டும் ஒரு டைப்ஸ் ஆஃப் நவுன் கொஸ்டின்ஸ் தான். ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். ஹாப்பினஸ்ங்கிறது எந்த டைப் நவுன்? ப்ராப்பர், காமன், அப்ஸ்ட்ராக்ட், மெட்டீரியல்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஃபீலிங்ஸ், நாட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஃபீலிங்ஸ் அதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இன்னொரு டைப்ஸ் ஆஃப் நவுன் கொஸ்டின். எ ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் கிராஸ்டு த ரோடு. ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸுங்கிறது ப்ராப்பராக, கலெக்டிவாக, அப்ஸ்ட்ராக்டாக, காமன்? ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸுங்கிறது கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட்ஸ், பொயட்டிக் டிவைஸ் பார்க்கும்போது பேங், த டோர் ஸ்லாம்டு லவ்லி, ஒரு சத்தம் பேங், அதனால் இது என்ன வரும்? அலிட்டேஷன், அனமோட்டோஃபியா, மெட்டஃபோர், சிமிலி. இது போக சவுண்டு மாதிரி வரும்போது லாஸ்ட்டாகவே போயம் கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கலாம். அது வந்து என்ன பொயட்டிக் டிவைஸ்ன்னு பார்க்கும்போது அனமோட்டோஃபோயா. இடியம். எ பிளெஸ்ஸிங் இஸ் டிஸ்கஸ். இடியம்னா நம்ம சொல்கிறது தான், கொஞ்சம் மறைந்து பிளாக் ஷீப், கருப்பு ஆடுன்னு சொல்லுவோம். அதுமாரி எ பிளெஸ்ஸிங் இஸ் டிஸ்கஸ்ங்கிறது சம்திங் குட் இன் பேட் சிச்சுவேஷன். இது ஆன்சர். எ பிளெஸ்ஸிங் இஸ் டிஸ்கஸ்ங்கிறது சம்திங் குட் இன் பேட் சிச்சுவேஷன். எரர் செக். இந்த ஈச் ஆஃப் தி பாய்ஸ் ஹாவ் எ புக்கு. இதில் வந்து எரர் என்ன வந்திருக்கு? ஈச் ஆஃப் தி பாய்ஸ் ஹாவ் எ புக்கா? ஈச் ஆஃப் தி பாய்ஸ்னு வந்திருக்கு, ஆனால் ஹேவ் வந்திருக்கு, அதனால் ஹேவ் தான் எரர். ஹேவ் வராது அந்த இடத்துல. ஈச் ஆஃப் தி பாய்ஸ் வரும்போது ஹேஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டட் வேர்டு. பிரஞ்சுனா என்ன வரும்? பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சா, பிரெட் லஞ்சா, ப்ரௌன் க்ரன்ச்சா, பார் லஞ்சா? பிரஞ்சுனா பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சு தான் பிரஞ்சு. நெக்ஸ்ட் வந்து த தீஃப் கம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் வித் தி டேஷ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். என்னத்தில் எடுத்து போகிறோம்? கப் ஃபுல்லாக, ஹேண்ட் ஃபுல்லாக, ஸ்பூன் ஃபுல்லாக, பேக் ஃபுல்லாக? கப் ஃபுல் ஆஃப் காஃபி, ஹேண்ட் ஃபுல் ஆஃப்
chocolate, spoonful of sugar, bag full of gold and silver. இதோட ஆன்சர் வந்து பேக் ஃபுல் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே டைரெக்டாகவே இருக்குது. கனெக்டர்ஸ் கன்ஜெக்ஷன் பார்க்கும்போது ஐ ஸ்டேட் அட் ஹோம். I stayed at home dash it was raining heavily. I stayed at home because I stayed at home because it was raining heavily. இந்த வீடியோவில் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து மேட்சஸ்லாம் படிக்கும்போது இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தமாரி கொஸ்டின்ஸ் நீங்களே போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பற்றி கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸும் கொஞ்சம் டஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு தான் வரேன். வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.